டீடைல் ரிவ்யூ வச்சிருந்தோம். இந்த முறை அதுக்கான ஒரு ஃபாலோ அப் ஆக்ஷனுக்காக ஒரு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இன்னைக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்திருக்கிறோம். சில பணிகள் சுணக்கங்கள் இருக்கிறதுலாம் எதற்காக அந்த பணிகள்லாம் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். இன்று அந்த ஆய்வு பணியை முடிச்சுட்டு இன்றைக்கு புதுக்கோட்டையில 2015ஆம் ஆண்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி மல்டிபர்பஸ் ஹால் வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. அதன் வந்து நிதி நெருக்கடி காரணமாக அப்படியே கைவிட்டாங்க. இது தொடர்ந்து யாராலும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. இதற்கு மேலும் ஒரு 4,500 ரூபாய் தேவைப்படும் அப்படின்ட்டு இந்த அதிகாரிகள் ஆய்வு முடித்து சொன்னாங்க. முதலமைச்சர்கள் என்ன ஆயிடுச்சு, உடனே பெண்ணின் பாரு உடனே அந்த பணிகளை எல்லாம் பார்வைக்கணும்னு சொல்லி இமீடியட்டாக 3,500 ரூபாய் வந்து முதலமைச்சர்கள் ஒதுக்கி தந்திருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 1 கோடிக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் அவங்களுடைய பங்கை கடன் சொல்லியிருக்கிறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு விரைவில் இந்த பணிகள் துவங்க இருக்கின்றது. வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்த பணிகள்லாம் துவங்கப்பட்டு முடிக்க வைக்கப்பட்டு விளையாட்டு வீரர்கள் பயன்படுகிற அளவில் இந்த இண்டோர் மல்டிபர்பஸ் ஹால் கண்டிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இதுல வந்து ஷட்டில் கோர்ட் வரப்போது, அப்புறம் வந்து இண்டோர் கபடி கோர்ட் வரப்போது, பாக்ஸிங் பள்ளம் வரப்போது, இப்படி கேலரி அமைப்போது, இப்படி பல்வேறு வசதிகளோடு நவீனமயமாக்கப்பட்ட இந்த புதுக்கோட்டை மல்டிபர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஹால் வந்து வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள்ள பணிகள் முடிக்கப்பட்டு துவங்கும். முதலமைச்சர் வந்து தன்னுடைய அந்த மாநிலத்துடைய நிதி உரிமை கேட்கறதுக்காக நீங்க கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணதான் சரி. தொடர்ச்சி 3 ஆண்டு காலம் போகல, இந்த ஆண்டு மொத்தம் போயிருக்காங்க. அமலாக்கத்துறைக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். இடி இல்ல மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து என்ன பண்ணாங்க, மரத்தை பார்த்தாங்க, மிரட்டி அடிப்படை வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சிகள் திமுக, உங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, உங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள் தப்பு பண்றாங்கன்னா பயப்படுத்த யாருக்கும் அடிப்படைன்னு தேவையில்லை, பயப்படுறதும் அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமா கண்டிப்போம்.